நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க. சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகுது. உச்சமான சுக்கிரன், உச்சமான சுக்கிரனுடன் சனி ராகு, அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் ராகு பகவானை எதிர்கொள்றார். அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றியும் உலகத்திலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த சனி ராகு இணைவு 50 நாள் தான். எப்ப ஆரம்பிக்கிறாரு? மார்ச் மாசம் 29ஆம் தேதி போய் சனி பகவான் ராகு பகவானை போய் தொடர்றார். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி வரை இந்த 50 நாட்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 51 நாட்கள் வரும். 50 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்க போறார். இதுக்கான ஒரு பலன் தான். ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா இவர் மாதிரி எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாது. தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான். ராகு ஒரு மனிதனை பெரிய அளவில் பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான். சுக்கிர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம். இப்ப இந்த சனி ராகு இந்த சுக்கிரபான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விபரீத ராஜயோகம் இருக்கு, இத ஃபுல்லா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். பாருங்க, சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். தைரிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும் சிம்மத்துக்கிட்ட. நீதி, நேர்மை, நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு நம்ம எடுத்துக்கணும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. தன்மானத்தோடு இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக இணைவு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப பாருங்க, சிம்ம ராசிக்கு அடுத்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். 7ல சனி பகவான் இருந்தார். அப்ப ஒரு சில பேரு பாருங்க, இந்த சனி பகவான் நல்ல பலனையும் கொடுத்துருக்கு. கேட்டா சொல்லுவாங்க நல்ல பலனையும் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இங்க எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். லக்ன புள்ளியை வச்சு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு சிம்ம ராசிக்கு நல்ல யோகமும் கொடுத்துருக்கு, ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கு. இப்ப நல்ல பலன் நிறைய பேருக்கு நல்ல பலன் பார்த்திருக்காங்க. நிறைய தடைகளை தாண்டி நிறைய நல்ல பலனை பார்த்திருக்காங்க. ஒரு சில பேர் பலவீன காலத்தையும் பார்த்திருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பாருங்க, யாருடைய ஜாதக சனி பகவான் நல்ல ஃபேவரேட்டா இருக்காரோ கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்திருப்பார். யார் ஜாதகம் சரியில்லாம இருக்காரோ கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. அதனாலதான் பொதுப்பொருள்னு ஏன் எல்லா வெளியும் கொடுக்கணும், இதுதான் காரணம். ஏன்னா கண்ட சனி என்ன பண்ணுதுமா சிம்ம ராசிக்கு, கண்டிப்பாக யாரு ஜாதகம் சனி பகவான் சரியில்லையோ, எதிரி பிரச்சனையோ, இல்ல வழக்கு பிரச்சனையோ, இல்ல கடன் பிரச்சனையோ, இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனையோ, இல்ல மனைவிக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனையோ, இல்ல கணவனுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனையோ, இல்ல வேலை உத்தியோகத்துல தடையோ, இல்ல தாய் மாமன் உறவுல பிரச்சனையோ, பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனையோ, இல்ல பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரோ, இது மாதிரி ஒரு விஷயத்த உங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுரும். இதெல்லாம் இந்த 2.5 வருஷத்துல கேட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஆமாங்க, நான் பார்த்தேங்க. நிறைய விஷயத்த கத்து கொடுத்திருப்பாரு சிம்மராசிக்கு, யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு மேக்சிமம் சிம்மத்தை பொறுத்தவரை ஜாதகத்துல சனி பகவான் யாருக்கு சரியில்லை அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நம்ம சொன்ன விஷயம் இங்க மாறவே மாறாது. நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய தாமத்தை சந்திச்சிருப்பாங்க, இனிமே சந்திப்பாங்களா, இனிமே சந்திக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, அஷ்டம சனி சொல்லி பயமுறுத்துவாங்க சிம்மராசியை பொறுத்தவரை. தைரியமா இருங்க. உங்களுக்கு சனிபவன் நல்லா இருந்ததுனா ஜாதகம் தான் நீங்க யோகங்க. சனிபவன் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதுக்கு ஏத்தாப்புல ஒரு சில வழிபாடை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கங்க. நான் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லல, ஒரு சில பேர் பாதிப்பாங்களவங்க கண்டிப்பா அதுக்கு ஏத்தாப்புல பரிகாரத்தை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கணும்.
ஏன்னா இப்ப இந்த காலகட்டம் பாருங்க, ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்தின் திடீர் ராஜயோகம் 8ஆம் பாவத்துல இருக்கு. எல்லாருமே 8ஆம் பாவம் கெட்டதுன்னு சொல்றாங்க. சனி பகவான் 8ஆவது போயிட்டாரு, அஷ்டம சனி வந்துச்சு, எல்லாமே சிம்ம ராசி கவனம் 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 சொல்லி உங்களை அப்படியே அச்சுறுத்துவாங்க. பயம் இல்லாம வெளில வாங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். அந்த கிரகத்துக்கு எத்தாலும் வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே சரி பண்ணலாம். பெருசா உள்ள பதிப்பு பரிகாரத்துல இருக்குது. ஏன்னா சிம்ம ராசி நமக்கு அதிக ஜாதகம், குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்றோம், ஒரு சனி பயிற்சியும் சரி, நிறைய குடும்ப ஜாதகம் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே முருகன் சார்பாக ஒரு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த வரக்கூடிய சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன், யோகமா பலவீனமா என்னெல்லாம் பாருங்க. உச்சமான சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். 3க்கும் 10 யாரு? சுக்கிர பகவான். அவர் போய் உச்சமாய் உட்கார்ந்துருக்காரு. நல்லா பாருங்க, உச்சமாய் பலமா போய் உட்கார்ந்துருக்காரு. பயங்கரமான ஒரு யோகத்துல உட்கார்ந்துருக்காரு 8ஆம் இடத்துல. அப்ப 8ஆம் இடம் போயிருச்சு, இங்க கெட்டதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கெட்ட விஷயத்தை எடுத்துருங்க, கெட்ட விஷயத்தை தள்ளிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, பொதுவாக அந்த பாவ கிரகம் போய் 8ஆம் இடம் சனி ராகம் இணையும் போது இங்க கெட்டது கிட்டிடும் ராஜயோகத்தை சொல்லணும். யாருக்கு? சிம்மத்துக்கு. எடுத்தவரை இங்க கெட்டப்பன் பாதிப்புன்னு எடுக்கக்கூடாது. நல்லா பாருங்க, 8ஆம் இடத்துல சனி ராகு இணையும் போது, பாவ கிரகம் இணையும் போது, இதெல்லாம் 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் போய் ராகு பகவானை போய் தொடர்றாரு. சொல்லுவாங்களா, கிட்டிடும் ராஜயோகம். உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும். சித்திரை மாசம் தமிழ் மாசம் பிறந்துட்டாவே சூப்பருங்க. இங்க சூரியன் வந்து உச்சமாயிருவாருங்க. அப்ப எதுலையுமே நீங்க தைரியமா இருக்கணும். இப்ப மாசியா இருக்கு, பங்குனி சித்திரை மாசம் சூப்பரா இருக்கும். அதான் சொல்ல, இந்த கிட்டிடும் ராஜயோகம். உங்க தடைகளை நீங்க எல்லாமே வெல்லக்கூடிய நேரமா வரும். வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போக போறீங்க. வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வேலை போய் பார்க்க போறீங்க. நல்ல வேலையை பார்க்க போறீங்க, சூப்பரான வேலையை பார்க்க போறீங்க. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல நல்ல வேலை, சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை, நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரப்போகுது. எந்த ஒரு தடை இல்லாம சொல்றேன். இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கணும், நல்ல வேலை உத்தியோக மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். உத்தியோகம் தேடுறவங்க தைரியமா தேடுங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு வரலாம். உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தா முன்னாடி போயிட்டா என்னால முன்னேற சொல்லி வருத்தப்படாதீங்க. இப்ப உங்க வேலை உத்தியோகத்தை நல்லா சேஞ்ச் கிடைக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவு குறையும். நீங்க கவலையப்படாதீங்க. கொஞ்சம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையோட இப்ப நல்லா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 3ஆம் வீட்டு சுக்கிரன் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப எங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேக்சிமம் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி இந்த சுக்கிரன் வக்ரத்துல இருக்காரு. பொதுவாக 8ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் வக்ரம் மாறுறது நல்லது. அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தொழில் உத்தியோகம் ரெண்டுமே 100க்கு 100% நல்லா இருக்கும். எந்த ஒரு தடை இருக்காது. திடீர் யோகம் வரும். கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அலைச்சல்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. அதே மாதிரி காதல் திருமணமா, 2வது திருமணமா, கைகூடி வரக்கூடிய அமைப்பு, படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். திடீர்னு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும், மாணவ மாணவிக்கலாம். அதே மாதிரி பொருளாதார வருமானம் குறையிருக்காங்க, திடீர்னு வருமானம் வரும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் தாய் தந்தையுடைய உறவுகள் சூப்பரா இருக்கும். இப்ப தாய் தந்தைக்கு மட்டும் இப்ப ஏன்னா இந்த சனி ராகு சுக்கிரன் இணையும் போது இங்க அப்பா அம்மாவுக்கு பாத்துக்கணும். ஒருத்தர் உடல் தொந்தரவு மாதிரி, மருத்துவ செலவு மாதிரி, விரைய செலவு மாதிரி காட்டும். ஆனா பெருசா பாதிக்காது. அதான் சொல்லல, கிட்டிடும் ராஜயோகம் சிம்ம ராசி இருக்கு. சுக்கிரன் சனி ராகு இணைவால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகம், கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், பொருளாதார வருமானம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன். தடை இல்லாம தாமதம் இல்லாம பார்க்கக்கூடிய நேரம் வருது. பாத்துக்கணும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்குது. எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல பாருங்க, சனி ராகு இந்த சுக்கிரன் பலவீனமா இருந்தா கொஞ்சம் மருத்துவ செலவு, விரைய செலவு, இடமாற்றம், ஒரு வழக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சந்திக்கிறாப்புல அமைப்பிற்கான பெருசா பாதிப்பு இருக்காது. அப்ப நீங்க கரெக்டா பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரமா சிம்ம ராசிக்கு வரும். நல்லா பாத்துக்கோங்க. அஷ்டம சனிதான் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். நல்லா பாத்துக்கணும். உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பலன். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி, அதனால சொல்றேன். இப்ப பெண்களுக்கு பாருங்க, எந்த ஒரு காரியத்தாலும் பயங்கரமான ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இல்ல அதாவது இந்த மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட் இருக்கட்டும், கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், இல்ல IAS IPS படிக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், கட்டிட சம்பந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க. இதுலயுமே ஒரு தன்மான குணம், தைரியமான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும்.
இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யாரு? இந்த மகனத்துல பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம், தன்னம்பிக்கையா குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். உங்களுக்கு பாருங்க, லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் வருது. லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் வருது. இனிமேல் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க, ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு மகனத்துல பிறந்தவங்க சூப்பரா ஒரு அலுவலகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமேல் லைஃப்ல நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருதுங்க அந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு பூரத்துல பிறந்தவங்க. எதை எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றியா உங்களுக்கு வரணும். பூர்ணத்துல பிறந்தது சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தது இதுலயுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க. உத்திரணத்துல பிறந்தா இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி பயங்கரமான ஒரு வெற்றிகள் வரும். இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா உத்திரத்துல பிறந்தவங்க இந்த சித்திரை மாசம் மட்டும் கொஞ்சம் தடையா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க 8ஆம் இடத்துக்கு போகும்போது நண்பர்கள், பழக்கம், ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. மற்றபடி எல்லாமே லைஃப்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனை ஒற்றுமை சார்ந்த, குடும்ப சார்ந்த விஷயம், குழந்தை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு யோகமான வரக்கூடிய காலமா கண்டிப்பா அமையும். வரக்கூடிய சனி, ராகு, சுக்கிர பகவான் இணைவால் மிகப்பெரிய ஒரு திடீர் யோகத்தை பார்க்கும் சிம்ம ராசியாவே அமைகிறது.